அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். சாய் சச்சரித்திரம் தெரியும் அல்லவா? அதை உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய பக்தர்கள் பாராயணம் செய்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் பாபாவினுடைய சிகிச்சை, பாபாவினுடைய பாராயணம், இதுவே மந்திரம். அன்பு பிள்ளையே, சாயப்பாவினுடைய வாழ்நாள் சம்பவங்கள் சாய் சச்சரித்திரம் என்கின்ற பொக்கிஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிவாய். நான் சாயே உனக்கு சொல்லுகிறேன். அது வெறும் கதை அல்ல, அது பக்தனுடைய வாழ்வை காப்பாற்றுகின்ற ஒரு மருந்தாக மாறிவிட்டது. ஒரு பக்தர், என்னுடைய பக்தர், மிகப்பெரிய கடனில் சிக்கினார். எங்கு சென்றாலும் கதவுகள் மூடப்பட்டது அவருக்கு. அவர் என்னுடைய சச்சரித்திரத்தை, சாய் சச்சரித்திரத்தை 7 நாட்கள் பாராயணம் செய்தார். 7ஆம் நாளிலே அவர் கடன் திடீரென்று அடைக்கப்பட்டது. அவர் சொன்னார், சாயப்பா என்னுடைய கடனை காப்பாற்றுவார் என்று சொன்னார். இந்த புத்தகம் பாபாவே உயிரோடு வந்து எனக்கு தந்தார், அவரே உதவினார், அவரே கடனை அடைத்தார் என்று சொன்னார் அந்த பக்தர். என் அன்பு பிள்ளையே, நோய் இருந்தால் மருத்துவரிடத்திலே போவாய். ஆனால் ஆன்மாவினுடைய வலி என்ன செய்வது? உடம்பிலே நோய் இருந்தால் மருத்துவரிடத்திலே போவாய். ஆன்மாவிற்கே நோய் இருக்கிறது, அதற்கே வலி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கான மருத்துவம் என்னுடைய சச்சரித்திரம் தான். அதை மனதிலே நிறுத்தி பாராயணம் செய்து கொண்டு வா. நான் ஒவ்வொரு வார்த்தையிலும் உன்னோடு உயிரோடு நிற்பேன், உயிரோடு அங்கே புத்தகத்திலே வந்து நிற்பேன், உன்னுடைய கனவிலே வருவேன். இதற்கான ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் கேள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு அத்தியாயம் என்னுடைய சச்சரித்திரத்தை படித்து கொண்டு வா. சிக்கல் வந்தால் 7 நாட்கள் சப்தாகமம் செய். இந்த சப்தாகமம் கண்டிப்பாக தீர்வை கொடுக்கும், கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னுடைய சச்சரித்திரம் பக்தர்களுக்கான ஆன்மீக மருத்துவ கையேடு, அதை படித்து கொண்டு வா. அதுவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், அதுவே சரித்திரம் படைக்கும். உனக்காக நான் இருக்கிறேன், உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.